திருப்பாடல் 22. என் இறைவா, என் இறைவா, ஏன் என்னை கைவிட்டீர்? என்னை காப்பாற்றாமலும் நான் தேம்பி சொல்வதை கேளாமலும் ஏன் வெகு தொலையில் இருக்கின்றீர்? என் கடவுளே, நான் பகலில் மன்றாடுகின்றேன், நீர் பதில் அளிப்பதில்லை. இரவிலும் மன்றாடுகின்றேன், எனக்கு அமைதி கிடைப்பதில்லை. நீரோ தூயவராய் விளங்குகின்றீர், இஸ்ரவேலின் புகழ்ச்சிக்கு உரியவராய் வீற்றிருக்கின்றீர். எங்கள் மூதாதையர் உம்மில் நம்பிக்கை வைத்தனர், அவர்கள் நம்பியதால் நீர் அவர்களை விடுவித்தீர். உம்மை அவர்கள் வேண்டினார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். உம்மை அவர்கள் நம்பினார்கள், ஏமாற்றமடையவில்லை. நானோ ஒரு புழு மனிதன் இல்லை, மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் நிகழ்ச்சிக்கு உள்ளானேன். என்னை பார்ப்போர் எல்லாரும் ஏளனம் செய்கின்றனர், உதட்டை பிதுக்கி தலையசைத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தானே, அவர் இவனை மீட்கட்டும், தாம் அன்பு கூர்ந்த அவனை அவர் விடுவிக்கட்டும் என்கின்றனர். என்னை கருப்பையினின்று வெளிக்கொணர்ந்தவர் நீரே, என் தாயிடம் பால் குடிக்கையிலேயே என்னை பாதுகாத்தவரும் நீரே. கருப்பையிலிருந்தே உம்மை சார்ந்திருந்தேன், நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என் இறைவன் நீரே. என்னை விட்டு தொலையில் போய்விடாதேயும், ஏனெனில் ஆபத்து நெருங்கிவிட்டது. மேலும் உதவி செய்வார் யாரும் இல்லை, காளைகள் பல என்னை சூழ்ந்து கொண்டுள்ளன. பாசானின் கொழுத்த எருதுகள் என்னை வளைத்து கொண்டன, அவர்கள் என்னை விழுங்க தங்கள் வாயை அகலத் திறக்கின்றார்கள். இரை தேடி சீறி முழங்கும் சிங்கம் போல் பாய்கின்றார்கள். நான் கொட்டப்பட்ட நீர் போலானேன், என் எலும்புகள் எல்லாம் கழன்று போயின. என் இதயம் மெழுகு போலாயிற்று, என் உள்ளுறுப்புகளின் நடுவே உருகிப் போயிற்று. என் வலிமை ஓடு போல காய்ந்தது, என் நாவு மேலெண்ணத்தோடு ஒட்டிக் கொண்டது. என்னை சாவின் புழுதியிலே போட்டுவிட்டீர், தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள், என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணி விடலாம், அவர்கள் என்னை முறைத்து பார்க்கின்றார்கள். என் ஆடைகளை தங்களிடை பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். நீரோ ஆண்டவரே, என்னை விட்டு தொலைவில் போய்விடாதேயும், என் வலிமையே, எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும். வாளுக்கு இரையாகாதபடி என் உயிரை காத்தொருளும், இந்த நாகடியும் வெறி நின்று என் ஆறு
உறவுகளில் சிக்கியுள்ள என்னை காத்தொருளும். உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். சபை நடுவே உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவருக்கு அஞ்சுவோரே, அவரை புகழுங்கள். யாக்கோபின் மரபினரே, அனைவரும் அவரை மாட்சிமைப்படுத்துங்கள். இஸ்ரவேல் மரபினரே, அனைவரும் அவரை பணியுங்கள். ஏனெனில் எளியோரின் சிறுமையை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்து விடவில்லை. தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை. தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார். மாபெரும் சபையில் நான் செலுத்தும் புகழும் இடமிருந்து எழுவதாக. உமக்கு அஞ்சுவோர் முன்னிலையில் என் பொருத்தனைகளை செலுத்த